إن الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. பிரியமான சகோதரர்களே, எப்படியோ தேர்தலுடைய தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இனி சில வீடுகள்லாம் ஏதாவது அன்பளிப்பு வராதா, ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வராதா, அல்லது கொஞ்சம் பொட்டின காசு வராதாங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியில் இருப்பாங்க. பரவாயில்ல, அடுத்த மாதத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், ஏதாவது ஒரு தொகை வரும், ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஏழ்மை குடும்பங்கள் இருக்கத்தான் செய்யும். ஹைராத அவரவருடைய விருப்பம். ஆனாலும் தேர்தலும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி எப்பொழுதெல்லாம் உலகத்திலே பிரபகடனங்கள்லாம் நடக்குதோ, பிரச்சாரங்கள் நடக்குதோ, அறிவிப்புகள் நடக்குதோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகம் ஒருவரை மட்டும் எக்காலமும் மறக்காது. அது யார் என்று சொன்னால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நம்முடைய தேசப்பிதா மகாத்மா காந்தி ஜி அவர்களும் இதே இந்திய சுதந்திர நாட்டிலே யாருடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால், உமருடைய ஹலீஃபா உமருடைய ஆட்சி இருந்தால் பெண்கள் இரவிலே 1 மணிக்கும் கூட சுதந்திரமாக நடந்து செல்வார்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே ஆட்சி அதிகாரம் தேர்தலுடைய நேரத்திலே மக்கள் எல்லாம் செவியுற வேண்டிய ஒருவர் என்று சொன்னால் அது ஹலீஃபத்துர் ரசூல் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். காரணம், இன்றைக்கு போடக்கூடிய சில திட்டங்கள் எல்லாம் 1400 ஆண்டுகள் முன்னாடியே போட்டவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உதாரணத்துக்கு பென்ஷன் ஸ்கீம் அரசாங்கத்தில் இருக்காதான், இப்போ அரசாங்கத்தில் இருக்கா கனவு கிணவுல இருக்கீங்களா? அதெல்லாம் முடிச்சு போய் ரொம்ப வருஷமாச்சு. அரசாங்கத்துல இல்லை, பென்ஷன்ல கிடையாது. என்னங்க, செட்டில்மெண்ட் தான் இருக்குது. அரசாங்கம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு காலத்துல ஆசைப்பட்ட பென்ஷன் இப்ப யார் தரேங்கிறா? பிரைவேட் தரேங்கிறான், இன்சூரன்ஸ் கம்பெனிகள் தரேங்கிறான், முதலீடு நிறுவனங்கள் தரேங்கிறான். அவன் என்னைக்கு வாய பொழுது போவான்னு தெரியாது. அரசாங்கம் இருக்கிற வரைக்கும், அரசாங்கம் கொடுக்கிற வரைக்கும் பென்ஷன் ஸ்கீம் என்னது ஒரு உறுதியானதா இருந்துச்சு. இப்போ கிடைக்குமா? சொல்ல முடியாது. என்னைக்கு திவாலாவும் நிறுவனம், என்னைக்கு தரமாட்டேன் நோட்டீஸ் அனுப்பான்னு தெரியாது. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்திலேயே பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தவர் நபி உமர் ரலியல்லாஹு. எப்படின்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு தன் விசிட்டிங் போறாங்க. ஆட்சி அதிகாரம் எங்கெல்லாம் நடந்துச்சோ அங்கெல்லாம் விசிட்டிங் போவோம். அப்படி போகும்போது ஒரு வயதானவர் யாசகம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய பொறுப்புதாரி அதிகாரியை கூப்பிடுறார், உமர் ரலியல்லாஹு இங்க வாங்க. ஏன் இந்த வயசானவர் யாசகம் கேட்கிறார்? கேட்கக்கூடியவர் முஸ்லிம் அல்ல, நெருப்பு வணங்கி மஜூசியாக இருந்தவர். அப்போ அதிகாரி சொல்றாரு, உமர் ஹலீஃபத்துர் ரசூல் அவர்களே, ஜனாதிபதி அவர்களே, ஏழ்மையில இருப்பதனால யாசகம் கேட்கிறாரு. அவங்க வாலிபத்தில் இருக்கும்போது நல்லா இருந்தாரு, இப்போ வயசாயிடுச்சு, வருமானம் இல்லை, அதனால யாசகம் கேட்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடனே பதில் சொன்னாங்க, இது மிகப்பெரிய அநியாயம் சொன்னாங்க. இது மிக உயரிய அநியாயம் தான். அதற்கு காரணத்தையும் சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதே வயதானவர் அவர் வாலிப காலத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே ஜிஸ்யா என்று சொல்லக்கூடிய டாக்ஸ் அவர் கட்டியிருப்பாரா இல்லையா? அவருடைய வருமானத்தில் வாலிபராக இருக்கும் பொழுது உழைத்து டாக்ஸ் கட்டிய அவர், அது யாருக்கு போய் சேரும் அந்த டாக்ஸ்? கான்ட்ராக்டர்களா, தொழிலதிபருக்கா, இல்ல பேங்க்ல வாங்க தள்ளுபடிக்கா? யாருக்கு போகும் டாக்ஸ்? அரசாங்கத்துக்கு. அப்ப அரசாங்கத்துக்கு போகக்கூடிய அந்த டாக்ஸ் அவன் வாலிப காலத்திலே உழைத்து கட்டி அந்த டாக்ஸின் மூலமாக தான் அரசாங்கம் நடந்துச்சு. இப்போ நான் சொல்றேன், அதே வயதாயிடுச்சு, அவரால் பொருளாதாரத்தை ஈட்ட முடியல, அவன் நல்லா இருக்கும்போது டாக்ஸ் வாங்க வக்கணையா இருந்துச்சா இல்லையா அரசாங்கத்துக்கு? அப்படி இருக்கும்போது அவர் வயதாகிவிட்டால் அவருடைய பொறுப்பு அரசாங்கம் தான் எடுக்க வேண்டும். அவருக்கான ஊதியத்தை நிர்ணயம் செய்து அவருக்கு வழங்க என்பதாக சட்டம் போட்டவர் யார்? ஹலீஃபத்துர் ரசூல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு.
இன்றைக்கு அப்படியாப்பட்ட அரசாங்கம் இருக்குதான். இன்னைக்கு ஏதோ அரசாங்கங்கள், அது எந்த அரசாங்கம்னு எனக்கு தெரியாது, தேவையும் இல்லை. வயதான ஊதியம் என்று கொடுக்கப்படுகிறது. அது ஏதோ ஓரளவுக்காக என்ன செய்யும், அவருடைய கஷ்டங்களை போக்குவதாக இருக்கலாம். ஆனாலும் மனநிறைவாக இருக்குமா? இருக்க. அவங்களுடைய தகுதிக்கேற்ற கொடுக்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சட்டம் போட்டு அவர் மன நிறைவோடு சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அவருக்கு தர வேண்டும் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகாரம் போட்டார், ஆர்டர் போட்டார். அது மட்டும் இல்லை, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரி மக்களும் அப்படி இருக்கிறோம், ஆட்சியாளர் சூப்பரா இருக்கிறோம். ஆனால் நாங்கள்லாம் கொள்ளையடிப்போம், திருடித்தனங்களும் செய்வோம், மொள்ளமாரித்தனம் செய்வோம், கலப்படம் செய்வோம், எல்லா துஷ்பிரயோகங்களும் செய்வோம். ஆனால் யார் எப்படி இருக்கணும்? ஆட்சியாளர் தூய்மையோடு இருக்கணும், பால்ல கழுவுனவராக இருக்கணும், நீதமா இருக்கணும். உங்க நீதத்தெல்லாம் தீ வச்சு கொளுத்த நீங்க எப்போ கை நீட்டி காசு வாங்கிட்டீங்களோ அன்னைக்கோ போச்சு, நீங்க தோட்டம் என்ன செஞ்சீங்க, வித்து நாசமாக்கிட்டீங்க. அப்ப மக்களும் நீதமாக இருக்கும் பொழுது ஆட்சியாளர்களையும் இறைவன் நீதமுள்ள ஆட்சியாளர்களை தருவான். அதற்கு ஒரு சம்பவத்தை உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஆட்சி காலம் ஊர்வலம் வருகிறார்கள். ஊர்வலம்னா டான்ஸ் ஆடிட்டு ஊர்வலம் இல்லை, ஊர்வலம் வருகிறார்கள். ஊர்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்ப்பதற்காக வருகிறார்கள். அப்படி ஊர்வலம் வரும் பொழுது ஒரு இரு பெண்கள் பேசியதை கேட்கிறார்கள். என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, பால் கறந்து கொண்டு வந்த மகளிடம் தாய் சொல்கிறாள், மகளே நல்ல பால் திக்கா இருக்குது, கொஞ்சம் தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி விற்கிறது கொடு மகளேன்னு சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அந்த அம்மா மகளுக்கு அட்வைஸ் பண்ணுது. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்ததுமே என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, என்னுடைய ஆட்சி காலத்துல யாரும் பாலிலே தண்ணீர் கலக்காமல் இருக்க வேண்டும். அதெல்லாம் இன்னைக்கு அரசாங்கம் சொல்லுது, ஆனா அது ஏற்றில் எழுதப்பட்டது. இன்னைக்கு அரசாங்கங்கள் பாலிலே பால் கிடக்கூடாது என்பதற்காக வேண்டி செய்யப்படக்கூடிய அட்டூழியங்களுக்கு எல்லை இல்லை. அது சொல்ல முடியாது. நீங்கள சரி ரைட், அதில் போக வேண்டாம், என்னமோ குடிக்கிறோம் பாலுங்கிற பேரால. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சட்டம் போட்டிருந்தாங்கன்னா தண்ணி கிடக்கூடாது. அப்ப அம்மாவுக்கு மகன் ஞாபகப்படுத்தினாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி வந்துருச்சு இல்லையா, இப்ப அவங்க என்ன சட்டம் போட்டிருக்கிறாங்க, பால் என்ன செய்யக்கூடாது, தண்ணியை கிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அம்மான்னு. அப்ப அந்த அம்மா சொல்லுது, உமர் என்ன பார்த்து கொண்டா இருக்கிறாரு, சும்மா அடிச்சுடுமா அலே அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த பெண்மணி சொல்கிறார், உமர் பார்க்காவிட்டாலும் உமரையும் என்னையும் உம்மையும் 7 வானத்தையும் 7 பூமியும் அண்ட சராசரத்தையும் படைத்த இறைவனாகிய அல்லாஹ் பார்க்கிறான் அல்லவா, அப்படி இருக்க தண்ணீர் எப்படி கலப்பது என்று கேட்கும் பொழுது தாயார் அமைதியாக இருக்கிறார். இந்த செய்தியை வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் ஆனந்தப்பட்ட சந்தோஷப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்த நாள் காலையில் போய் அவருக்கு நிறைய மகன்கள் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் இடத்துல போய் சொல்ற, ஆசிம் அவருடைய பேர், இப்ப ஆசிமே நீ பொண்ணு கட்டுறதா இருந்தா இன்னாருடைய வீட்டில் அடையாளத்தை சொல்லி அந்த மகளை அந்த பொண்ணை நீ திருமணம் செய்து கொள்ளுன்னு சொன்னார். அப்போ ஒரு நீதமான ஆட்சியாளர், ஒரு நீதம் செலுத்தக்கூடிய மக்கள், அந்த நீதம் செலுத்தக்கூடிய அல்லது நீதத்தை விரும்பக்கூடிய மக்களுடைய வீடுகளிலே சென்று திருமணம் செய்யக்கூடிய ஆட்சியாளர். இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர் அல்லது ஒரு ஜனாதிபதி அல்லது கவர்னர் அல்லது எம்எல்ஏ அல்லது எம்பி அல்லது குறைஞ்சபட்ச கவுன்சிலர் அல்லது வட்டோ சதுரோ, இவைகளுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எவ்வளவு ஆடம்பரமாக நடக்குது. அவர்கள் எதை கொண்டு தீர்மானிக்கிறாங்க? பொண்ணுக்கோ மகனுக்கோ திருமணம் பண்றதா இருந்தா என்னத்தை தீர்மானிக்கிறாங்க? எடையை போட்டு வாங்கக்கூடிய தங்கங்கள், காரு, உயர்தர வாகனங்கள், இம்போர்ட் செய்யப்பட்ட கார்கள், பைக்குகள், ஊரே விருந்து போட்டு ஊர்ல ஃபுல்லா கட் அவுட் வச்சு திருமணம் செய்யறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்த மருமகன் எப்படியாப்பட்டவர்? ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடியவர். அவர் பிடித்துக் கொண்டது, அவருக்கு பிரியமானது எது? உண்மை பேசக்கூடிய ஒரு பெண் தான் என்னுடைய வீட்டிற்கு மருமகளாக வர வேண்டும் என்று எண்ணினார்.
அப்போ ரியாயா என்று சொல்லக்கூடிய பொதுமக்களும் நீதவான்களாக இருந்தார்கள். அவர்கள் மீது ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபத்துர் ரசூல், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிரதிநிதியாக இருந்த ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அவர்களும் நீதமான ஆட்சி செய்யக்கூடியவர்கள். அதனால பிரியமான சகோதரர்களே, இன்னும் சொல்ல போனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி சமூகத்தின் மீது உள்ள அக்கறை வெளிப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஓடுங்கம்மா ஓட்டு, அந்த சின்னத்தை பார்த்து அப்படின்ட்டு. அந்த ஓட்டு வாங்குறதுக்கு சரி, ஓட்டு கேட்கறது அவங்களுடைய உரிமை. அது ஏன்பா பொம்பளைகளை ஆட விடுறீங்க? ஆடல் பாடல்கள், கச்சேரிகள், சரக்கு பாட்டல்கள், எதுக்கு பொருளாதாரத்தை அவ்வளவு கொட்டி செலவு பண்ணும்? இப்போ உங்களுக்கே உங்கள் மீது நம்பிக்கை இல்லை. காரணம், நீங்கள் வருவது மக்களுக்கு நலவு செய்வதற்கல்ல, மாறாக நீங்கள் சம்பாதித்து செல்வதற்கு தான் வருகிறது. மக்களுக்கு நல்லது செய்வதாக இருந்தால் அதிகாரத்தால், அவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதால், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதால் செய்யலாமே தவிர பொருளாதாரத்தை கொடுத்து, காசை கொடுத்து, ஆடல் பாடலை வச்சு, வலைத்தளங்களுக்கு பொருளாதாரத்தை செலவழித்து எதுக்கு வரணும்? காரணம், உங்களுக்கு உங்கள் மீது இல்ல நம்பிக்கை கிடையாது. ஆனா இங்க பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சொல்றாரு? ஒரு சமயத்துல சொல்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தஜ்லா ஃபுராத்தினுடைய ஆறுக்கு அருகாமையிலே ஒரு நாய் பசியோடு செத்து விட்டாலும் அந்த நாயினுடைய இறப்பிற்கு உமர் தான் ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும் சொன்னார். யார் சொன்னது? யார்கிட்ட சொன்னா? நாய் செத்ததுக்கு எல்லாமே ஆட்சி. அதே ஒரு கட்டம் இப்படி வந்து பாருங்க, ஒரு சமூகத்தாரினுடைய மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த சமூகத்தாரினுடைய இழிவு நிலையை சுட்டிக்காட்டி, இப்படியெல்லாம் உங்களுடைய ஆட்சி அதிகாரம், அதிகாரிகளுக்கு மத்தியிலே இந்த சமூகத்தாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களே என்று அவரிடத்துல பேட்டி கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வண்டியில போகும்போது நாய் செத்தா யாராவது அதை கண்டுக்குவாங்களா? அப்படிதாயா செத்துட்டு போறாங்க அவங்க எல்லாம் ஆளுகளா அப்படின்னு சொன்னார். இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய நாய்களுக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாய் செத்தாலும் அதற்கு யார் பொறுப்புன்னு சொன்னாரு? புரியுதா இல்லையாத்தா? ஒரு நாய் பசியோடு செத்தாலும் நான் பொறுப்புன்னு சொன்னவர் இங்கே வண்டியில போகும்போது நிறைய நாய்ங்க செத்துச்சுன்னா அதெல்லாம் கண்டுக்க முடியுமான்னு சொன்ன இந்த மனித வெறி பிடித்த நாய் எங்கே என்பதுதான் இன்றைய கேள்வி. அதனால பிரியமான சகோதரர்களே, ஆட்சி அதிகாரம் என்று சொன்னால் யாரை பற்றி நினைவு கூறணும்? அதனாலதான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நீங்கள் எந்த சபையிலே பேசினாலும் உமரை பற்றி பேசுங்கள், ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுங்கள். என்ன பேசுனாங்க? எந்த சபையை பற்றி. ஒரு பயான் பண்ணா யாரை பற்றி பேசியாகும்? எந்த பயானா இருந்தாலும், ஒரு ஜும்மா பயானோ இல்லை எந்த உபதேசமாக இருந்தாலும் அதிலே உமரை பற்றி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசுங்கள். எங்கு உமரை பற்றி ரலியல்லாஹு அன்ஹு பற்றி பேசப்படுகிறதோ அங்கு நீதத்தை பற்றி பேசப்படுகிறது. எங்கு நீதத்தை பற்றி பேசப்படுகிறதோ அந்த சபைகள் அல்லாஹ்வை பற்றி பேசப்படுகிறது என்பதாக ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார். அதனால தேர்தலுடைய காலம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சத்திய நேரான பாதையை யோசித்தவர்களாக அல்லாஹ் உமருடைய ஆட்சி காலத்தில், ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் எப்படி மக்களும் நீதத்தை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்களோ அது போன்ற நிலைகள் நாம் மக்கள்கள் நமக்கும் அந்த எண்ணங்களை அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களில் விதைக்கட்டும். ஆட்சி அதிகாரத்தில் வரக்கூடியவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தன்மைகளோடு வரக்கூடிய ஆட்சியாளர்கள் நம் மீது அமையட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு வரக்கூடிய தேர்தலிலே மக்கள் நீதவான்களுக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்தட்டும். வரக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடியவர்களும் நீதவான்களாக அமையட்டும் என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த